என்ன பாருங்க இந்த உலகத்துல எந்த பொண்ணுக்கும் கிடைக்க முடியாத ஒரு புருஷன் உனக்கு கிடைச்சான். ஆனா தெய்வம் அவனை திடீர்னு கொண்டு போயிடுச்சு. அவனை பொறுத்த வரைக்கும் அது நல்ல சாவுதான். ஆனா அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம நீயும் போயிடுவேன்னு நினைச்ச. ஆனா என்ன காரணமும் நீ இன்னும் உயிரோட இருக்கிற. எப்படி இருக்கிற? உட்கார்ந்த இடத்தை விட்டு அசையாம உள்ளுக்குள்ளேயே அழுது அழுது உருகி நொந்துட்டு இருக்கிற. இப்படியே போனா இன்னும் கொஞ்ச நாள்ல நீயும் போயிடுவ. ஆனா நான் என்ன நினைச்சேன், போற பொண்ணு ஏன் அழுது அழுது அழுவணுவ சாகணும்? ஒரு துளி விஷத்தை எதையாவது கலந்து கொடுத்தா நீ ஒரு வழியா நிம்மதியா போயிடுவியே, அப்படி கொடுத்துடலாமான்னு நினைச்சேன். உட்கார்ந்து பாருமா, இதுங்க கவனம் வந்துருச்சு. நான் உன்னை கொன்னதுக்கு அப்புறம் எங்க அம்மா எங்க தாத்தான்னு என்னத்தானே கேட்கும். அதுக்கும் பதில் சொல்ல நான் ஒருத்தன் தானே இருக்கிறேன் இங்க. அத நினைச்ச என் முடிவை மாத்திட்டேன். அப்படித்தாமா நீயும் மனசை மாத்திக்கணும். ஆமா, உங்க அப்பா சொல்றதா சரி. உங்க குழந்தைங்களோட எதிர்காலத்தை நினைச்சாதான் இந்த நிகழ்கால துக்கத்தை மறக்க முடியும். வேற வழியே கிடையாது. பாருங்க, நீங்க சாப்பிடுங்கிறதுக்காக அந்த பச்சை பிள்ளைங்க பட்டினியா கிடக்குதுமா, அவங்களுக்காவது எழுந்திருக்கமா, தயவு செஞ்சு எழுந்திருக்க.